வவத்தை வேற போட்டு அலசுது, காலோட வந்துட மாட்டேங்குது. ஒதுங்கிறதுக்கு ஒரு பொதார் உண்டா பாரு. சீயப்பா, என்ன அலசுது. சத்தம் வெளியே வரைக்கும் கேட்டு மாட்டேங்குது. மானுமே போயிரு கடமுடன்னு. செத்தம் கூறி வாய் அடக்காம நேற்று இந்த பிள்ளைங்க தான் வாங்கிட்டு வந்து கடையில் திங்குதுன்னா நம்ம வாயை வச்சுக்கிட்டு செத்த சும்மா இருந்திருக்கணும். இந்த கோழிக்கறியா அந்த கறி இந்த கறின்னு பொறிச்சதை தின்னுபிட்டு என்ன அலசுதுறாப்பா. அந்தாண்ட 2 பொதா இருக்குது, அங்கிட்டு பார்த்தா 2 ஆம்பளை ஆளுங்க வேற நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம போய் என்னான்னு சொல்லிவிட்டாங்களே போக சொல்ல முடியும். இந்த பத்திராளி அக்கா வேற இங்கே நின்றுக்கிட்டு நம்ம பேச்சு கொடுக்காம போனாலும் ஏதோ ஒன்று நினச்சிக்கிடுவாங்க, பேச்சாமல் போயிட்டாலன்னு. பேச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு அலசுன்னு அலசுது. இந்தாண்ட போகிறதா ஒன்றும் தெரியல கடவுளே. ஆறுத்தாருக்கு இந்த மோட்டார் சைக்கிளை கொண்டாந்து ரோட்டில் நிறுத்திவிட்டு எங்கே அங்கே போய் நடுக்காட்டில் நின்றுக்கிறானுங்க 2 பேரும். என்னடா கிளைண்ட் பார்க்க வந்த இடத்துல வண்டி நிறுத்துன்னு சொல்லி நடுக்காட்டுல ஓடியாந்து நின்றுக்கிற. இவன் ஒருத்தன் நோண்டி நொங்க எடுத்துருவான். ஆபீஸ்ல சொல்லி நம்மள கேவலப்படுத்தி சிரிப்பான் வேற. ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிறேன், நீ தனியா தனக்கு தானே பேசிட்டு இருக்கிற. என்ன மண்டகண்ட குழம்பி சூடாய் போயிடுச்சா? அது ஒண்ணும் இல்லடா, ஒரு வாரமா அந்த வண்டியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால வயிறு கொஞ்சம் பிரச்சனை பார்த்துக்க. அதான் எங்க போலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அங்க வேற இந்த பொம்பளைங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியல, தண்ணி வேற எங்க கிடைக்கும்னு தெரியல. அதான் எங்கன்னா பக்கத்துல கிணறு தொட்டி எதனா இருக்குமான்னு சுத்தி பாக்குற. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒன்னும் தென்படலை பார்த்துக்க. என்கிட்ட நீ ஆஃபீஸ்லேயே மேனேஜர் கிட்ட இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வயிறு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்கள ஆளை மாற்றி அனுப்பிச்சு விட்ருப்பாங்கல்ல. இப்போ வந்த இடத்துல பாரு, பேசாட்டிக்கு அந்த லேடிஸ் கிட்டே கூப்பிட்டு இங்கே எங்கன்னா பக்கத்தில் தொட்டி இருக்கிற மாதிரி கிணறு எங்கே இருக்குமான்னு கேட்டுருவோமா? எப்பா சாமி, நீ கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு, நானே கண்டுபிடிச்சி இங்கிட்டோ ஒன்று போயிட்டு வாரேன். அவங்க கிட்ட கேட்காத, நீ என்னமோ பண்ணு. லேட் ஆக மேனேஜர் வேற ஃபோன் போட்டுகிட்டே இருக்கிறான். ஒன்னால சேர்ந்து நானும் திட்டு வாங்க போறேன். பா, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லையா? செத்தங்கூறி போய் அப்படி நில்றா போடா. பொறநாடி யாரு 10 மணி நிக்கிற மாதிரி தெரியுது. பத்திராளியக்கா பாக்கிறதுல பேசட்டிக்கு ஓடி போயிருவோம். இங்க நின்னா வேலை ஆகாது. ஏன்டா அந்த பொம்பளை இன்ன வரைக்கும் நல்லா நின்று இருந்துச்சு, போய் என்ன திடுத்துப்புன்னு தலை தெருக்க ஓடுது? ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டா ஓடுது? இருக்கிற கடுப்புல நீ வேற வேணா அந்த பொம்பளைய பிடிச்சி போய் ஏன் ஓடுறீங்கன்னு கேளு. பேசாட்டிக்கு அப்படி போய் ஓரமா நில்லுடா, நான் போய் என் வேலையை முடிச்சுட்டு வரேன். சரிப்பா, நீ என்னமோ பண்ணு, நான் போய் வண்டி கிட்ட நிக்கிறேன். ஏ 10 மணி, இந்தாடி 10 மணி. ஐயோ பாத்துருச்சு போலயே கூப்பிடுத. இது வேற ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிக்கிடும். பேசாமட்டிக்கு கண்டும் காணாம காது கேட்காத மாதிரி ஓடிக்கிட்டே இருப்போம். ஏட்டி ஒன்னத்தாண்டி என்னத்துக்கு இப்படி தலை தெறிக்க ஓடுறாவ? குப்புற ஓடுனீங்கன்னா பல்லு 32 செதறி போயிடும் பாத்துக்க. ஏக்கா, ப்ளூ சேர் கட்டினாக்கா உங்களை தான் கூப்பிடுறாங்க அவங்க. இவன் அவன் புதிச்சா ஏன்டா எனக்கே கேக்குதுடா. இவங்க நம்மள விடமாட்டாங்களாட்டு இருக்கு. சரி நின்று பேசிட்டே போவோம். பத்திராளியக்கா கூட்டில எனக்கு காது கேட்கல பாத்துக்கிடுங்க. காது கேட்கறதெல்லாம் இருக்கட்டும், என்னத்துக்கு அப்படி தலை தெறிக்க ஓடுற? அப்படி என்ன வேலை வெட்டி முட்டி ஓடுற? அக்கா அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது பாத்துக்கிடுங்க. நீங்க சும்மா கேட்காதீங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க சொல்லுங்க. 10 மணி அக்கா இங்க தான் இருக்கிறீங்களா? நான் உங்களை வீட்டுல போய் பார்த்துட்டு வரேன் ஒரு முக்கியமான விஷயத்துக்காண்டி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி என்னடி அப்படி முக்கியமான விஷயம்? மனுஷியோட நிலைமை புரியாத ஆளாளுக்கு பிடிச்சி நிப்பாட்டிக்கிட்டு இப்படி கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுங்க, அப்புறம் எத்தனை கேள்வி கேட்டாலும் வந்து பதில் சொல்றேன். பத்திராளி அக்கா கோச்சிக்கிடாதீங்க. நான் தான் போனதும் வர முக்கியமான சோழியாத்தான் போறேன். வந்துட்டு நான் என்னன்னு உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். இந்த நெட்ட வெளிக்கிட்ட சத்த மூடி பேச்சுக்கிட்டு இருங்க. நான் வந்துடுறேன். எக்கா நடந்து போ, என்னத்துக்கு இப்படி குச்சி ஓடுற? பொறுமை என்ன போ, வயசான காலத்துல. ஆமா, என்னத்துக்கு அந்த அக்கா கடந்து அப்படி ஓட்டமா ஓடுறாங்க? அவ என்ன சொல்லிவிட்டு போனான்னு உன் காதல உழுவுல என்ன புரியாத பாசையிலேயே சொல்லிவிட்டு போனா? போயிட்டு வந்து சொல்றேன்னு தானே சொல்லிட்டு போனா. அப்புறம் என்கிட்ட பிடிச்சி கேட்டா எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நானும் கேட்டா அவ சொல்ல மாட்டேங்கிறா. என்னமோ அந்த ஆட்ட திருட்டு முடி முடிச்சுக்கிட்டு என்னத்த போய் பண்ணிட்டு வருவாள, வந்து சொல்லுவா, அப்ப தெரிஞ்சுக்கிடு. ஐயே, இப்ப நான் என்னத்த கேட்டுவிட்டு நீ என்கிட்ட வல்லுன்னு வாரிரு நீரு? ஆடா அது இல்ல, நானும் அண்ணா இடத்துல இருந்து கேட்கறேன். அவன் இந்த வாரன்னு ஓடி போயிட்டா. அதுதான் நானும் என்னன்னு தெரியாம குழம்பி போய்க்கிறேன். அப்புறம் நீ என்ன கேட்டியா? அப்புறம் எனக்கு என்ன தெரியும்? அது சரி. இவனுங்கன்னா ஆடு மாடு திருடுறவனுங்களாட்டம் அண்ணா இடத்துல இருந்து முப்பட்டு நேரமும் நான் வந்ததுல இருந்து இங்கேயே நின்றுக்கிறானுங்க. அது இல்லை நெட்டப்பள்ளி, நான் மாடு ஓட்டிக்கிட்டு வந்ததுலேருந்தே நின்றுட்டே தான் இருக்கிறானுங்க. சிலையாட்டம் ஒரே இடத்துல நின்றுக்கிறான். அந்த கோடிச்சு விட்டு போட்டுப்பேன். அவனுங்களும் அப்படித்தான் 10 மணி ஆட்டம் என்னமோ கண்ணை தரட்டி முடிச்சுக்கிட்டு சுற்றி பார்க்குறானுங்க. எந்த அணியும் போக மாட்டேங்கிறான். நானும் மாட்டை கிட்ட களவான்ட்டு போயிடுவானான்னு நானும் இங்கேயே நின்று கிடக்குறேன். என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கும் பயமாக்குது. எதனா மிளகா அப்படியே கிழங்கா அப்படியே கண்ணில் தூக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஓடி போயிட்டாங்களா, என்ன பண்ணுறது? சுற்றியும் பத்திலையும் பார்த்தா ஒரு ஆளுங்களையும் காணோம். சரி நம்ம கம்பெனி நின்றுக்கலான்னு நான் பாட்டுக்கு நின்றுட்டு கிடக்குறேன். அப்படியா சமாச்சாரம்? இருங்க நான் என்னன்னு கேட்குறேன். கேட்டு எதுனா 7:30 இழுத்து விட்றாத நெட்டப்பள்ளி. இங்கே வேற ஒரு ஆளுங்களையும் காணும். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு காக்கா குருவி கூட காணும். நம்மளால சமாளிக்க முடியாது.
எதனா அடிச்சு போட்டு சைன கையில பிச்சுக்கிட்டு போயிட்டானுங்களா வம்பு. ஆட சும்மா இரு பத்திரக்காளியாக்கா. ஐயோ மோட்டார் சைக்கிளுக்கார இங்கே என்ன பண்ணுறீங்க அந்நேரத்துலேருந்து? எதுவும் களவாண்டு போக வந்தீங்களா? இருங்க போலீஸுக்கு போன் அடிக்கேன். மேடம் மேடம் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி இப்படி போன் அடிச்சு விட்றாதீங்க. நாங்க 2 பேரும் பேங்க்ல ஒர்க் பண்றோம் பார்த்துக்கிடுங்க. வந்த இடத்துல தான் அவருக்கு கொஞ்சம் அர்ஜென்ட். அதை சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தா பாத்ரூம் எங்கேயும் காணும். அதுக்கு தான் கேட்கறதுக்கு சங்கடப்பட்டு நின்றுக்கிறோம். ஆட கொடுமையா? அப்படியா? இந்த பொட்டக்காட்டில் எங்கேயாச்சும் பாத்ரூம் இருக்கிறத கண்டிலா? எக்கா அவங்கள பார்த்தீங்களா? ஆட தம்பி, அதான் அப்பயே கேட்டிருந்தேன், நான் சொல்லியிருப்போம்ல. இங்கெல்லாம் எங்கேயும் சுற்றிலும் பாத்ரூம்லாம் இல்லைப்பா. இன்னும் கொஞ்சம் அந்தாண்ட தான் போனீங்களா, அங்கே ஒரு முள்ளுக்கடாக இருக்கும். அந்தாண்ட ஒரு கிணறு இருக்குது, அங்கிட்டு போங்க. சரி சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. அதுக்கு தான் முட்டு நேரமா நாங்களும் என்ன கேட்கறதுன்னு புரியாம நின்று இருந்தோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அது சரி, தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும். எதுனாலும் வாயை திறந்து கேட்கணும். நீங்கள் பாட்டுக்கு சுற்றிலும் முத்திலையும் முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா? அப்புறம் திருடங்கன்னு நினச்சி பிடிச்சி அடிக்கடி வெளுத்து போட்டாங்களா என்ன பண்ணுவீங்க? ஆமாக்கா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ புதுச்சா ஆளுங்க தான் அப்புறம் நம்ம ஆளுங்க என்ன நினைப்பாங்க? இப்போ காலம் கெட்டு கிடக்கு. சரி கிளம்புங்க. வாடா கிளம்பலாம். அந்தாண்ட நம்ம தேடுற பிளேஸ் இருக்கு. ஏன்டா கத்துற? வெறும் லேடிஸா இருக்கிறாங்களே. ஆனா வாடா, அவங்க கிட்ட தான் கேட்டா அவங்க தான் சொன்னாங்க. சட்டுனா வா நம்ம கிளம்புவோம், டைம் ஆயிட்டு. அப்புறம் மேனேஜர் வேற பிடிச்சி கத்துவாங்க. இருடா வாரேன்.